வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 27ல இருக்கு. பேஜ் நம்பர் 27. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த 3D ஆப்ஜெக்ட் வித் நோ வெர்டிசஸ்? வெர்டிசஸ் இல்லாதது எது? கியூபுக்கும் வெர்டிசஸ் இருக்கு. எத்தனை வெர்டிசஸ்? 8 வெர்டிசஸ் இருக்கு. கோனுக்கு 1 வெர்டிசஸ் இருக்கு. சரி, கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் 8 வெர்டிசஸ், கோனுக்கு 1 வெர்டிசஸ். அப்போ வெர்டிசஸ் இல்லாதது சிலிண்டர். என்னது? சிலிண்டர். சிலிண்டருக்கு தான் வெர்டிசஸ் கிடையாது. டிக் த அப்ரோப்ரியேட் மிரர் இமேஜ் ஆஃப். மிரர் இமேஜ் இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். என்ன ஆகும்? இந்த இப்படி மிரரில் பார்க்கும்போது இந்த இமேஜ் வந்து இந்த சைடு போயிடும். இந்த கிரீன் கலரு இந்த புறம் வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இமேஜ் எது? இதுதான். சரிங்களா? இந்த புறம் இது பண்ணி இந்த இமேஜ் ஃபுல்லாக இந்த சைடு ரிவர்ஸில் வரும். அதுதான் வந்து மிரர் இமேஜ். 257 கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ். எப்படி எழுதலாம்? 2க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு. அப்போ 2 போட்டு 2 0, 5 போட்டு ஒரு 0 + 7. இதுதான் வந்து 257. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். த பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் கலர்ட் இன் த டிஜிட் நம்பர் 451. இப்போ இதுக்கு வந்து பிளேஸ் வேல்யூ என்ன? இது கேட்டுருக்காங்க. இது 4 வந்து எதில் இருக்கு? நம்மளுக்கு 4 வந்து எதில் இருக்கு? 400. 400 எதில் இருக்கு? 400 எதில் இருக்கு? 400s. இது வந்து பிளேஸ் வேல்யூ வந்து 4. அதோட சரி, ஆமாம், அதோட வேல்யூ வந்து எவ்வளோ? 100s. சரிங்களா? என்னது? 100s. 400s. விச் 3D ஷேப் ஹேஸ் அ ரெக்டாங்கிள் ஆஸ் இட்ஸ் பேஸ். இதில் வந்து ரெக்டாங்கிள் எதுக்கு இருக்கும்? கியூபாய்டுக்கு தான் இருக்கும். பேஸ் எதில் இருக்கும்? கியூபாய்டுக்கு தான் வரும். இந்த ஷேப்புக்கு தான் வரும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் ஹாஃப் ரொட்டேஷன் ஆஃப் த டால்? ஹாஃப் ரொட்டேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரொட்டேஷன்னா இந்த பொசிஷனுக்கு வரும். அந்த நான் கிளாக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே 12, 3, 6, 9 இருக்குன்னா இந்த 3 பொசிஷனுக்கு வரதான் குவார்ட்டர் ரொட்டேஷன். இந்த 6 இந்த இடத்துக்கு வர்றது பெறுது என்னது? ஹாஃப் ரொட்டேஷன். அப்போ இந்த தலை வந்து ஹாஃப் ரொட்டேஷன் இங்கே 6 கிட்ட வருதுன்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஹாஃப் ரொட்டேஷன். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் ஆஃப்டர் ஹாஃப் ரொட்டேஷன்? இதில் எந்த சேஞ்சஸ் வராதுன்னா என் தான் வந்து ஹாஃப் ரொட்டேஷன் வரும்போது மறுபடியும் இதே பொசிஷன்லாம் வந்து நிற்கும். அடுத்து பாருங்க, 701, 171, 107, 710. அரேஞ்ச் தீஸ் நம்பர்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்ன நம்பர்லேருந்து போகும். அப்போ 107, 171, 701, 710. இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். த நம்பர் ஆஃப் 586 இஸ். நம்பர் நேம்லேருந்து 586. விச் டிஜிட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ இன் 1029? இதில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ? 1 தான். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. 1 தான் வந்து 1000 இது பண்ணும். அதனால லார்ஜஸ்ட் வேல்யூ 1. விச் ஷேப் ஹேஸ் மோர் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி? எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் சிமெட்ரியில் மோர் லைன்ஸ் எதுக்கு இருக்குது? சர்க்கிள் ஹேஸ் சிமெட்ரி வந்து எவ்வளோ? இன்ஃபினிட். எவ்வளோ? இன்ஃபினிட்டிவ். அதுக்கு கவுண்ட்லெஸ். அதுக்கு இதுதான் இவ்வளோதான் சொல்லிட்டு சிமெட்ரி வந்து சொல்லவே முடியாது. அப்போ எது இது வரும்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஹேவ் ரைட் ஆங்கிள்ஸ்? ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடியது எதுன்னா எஃப். என்னது? எஃப். த நியூமரல் ஆஃப் 3030 இஸ் 3030. அப்போது இதுதான் 3030. சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர் 89, 710. இப்போ 710க்கும் 1005க்கும் நடுவில் எந்த நம்பர் வரும்? இங்கே பாருங்க, 999 இதுதான் வரும். ஏன்னா 695ல 710ஓட சின்ன நம்பர். 710க்கு மேலே தான் வரும். 7க்கு மேலே இருக்குதான்னு தான் பார்க்கணும். இப்போ 999. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 6000 + 400, 5 10s 7 1s. அப்போ 6457. இன்கரெக்ட். இது கரெக்ட். இன் 6309 த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 is 1s. 6ஓட வேல்யூ வந்து என்ன? 1000. அப்போ இதுதான் வந்து என்னது? இன்கரெக்ட். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். த ஆங்கிள் தட் இஸ் நாட் ஃபார்ம்டு இன் த லெட்டர் ஏ இஸ். லெட்டர் ஏல எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்காதுன்னா ரைட் ஆங்கிள். என்ன வரும்? ரைட் ஆங்கிள். என்ன வரும்? ரைட் ஆங்கிள். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆங்கிள் லெட்டர் ஏல ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து செகண்ட், ஜூஸ் த நெட் ஆஃப் த 3D ஆப்ஜெக்ட் விச் இஸ் நம்பர் 2. நம்பர் 2ல என்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கு. அப்போ அதோட நெட் ஆப்ஜெக்ட் எப்படி வரும்? இதுதான் வரும். சரிங்களா? மேலே ரெண்டு என்ன சொல்றது? ஃபிளாட் சர்ஃபேஸ் 2 படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதுதான் வந்து இதுதான் வந்து இது. சரிங்களா? அது ஒன்னொன்றுக்கு தெரியும். இது வந்து சிலிண்டரை குறிக்கும், இது வந்து கோன் குறிக்கும், இது கியூபாய்டை குறிக்கும், இது கியூபோட ஃபேஸ் நெட்டை குறிக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு இது சிலிண்டர்னால நம்ம இந்த படத்தை தான் சூஸ் பண்ணணும்.
சூஸ் த அப்ராப்ரேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிலிண்டர். சிலிண்டர் என்னது? சிலிண்டருக்கு நோ வெர்டிசஸ். சிலிண்டருக்கு நோ வெர்டிசஸ். அடுத்து விச் ஒன் இஸ் இன்கரெக்ட்? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து என்னது? 2,07,869. இது கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது 20,07,089. அப்போ 27,089 இது கரெக்ட் தான். இப்போது 2,06,998 இது கரெக்ட் தான். இங்கே பாருங்கள் 2,07,689. இங்கே 27,689. அப்போ இதுதான் வந்து என்னது? இன்கரெக்ட். அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஹஸ் 5 in the hundreds place? 5 100 பிளேஸில் 5 எது? இங்கே ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 4 இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இங்கேயும் 4 தான் இருக்குது. இங்கே தான் வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.